ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் படிக்கவே மாட்டான். எப்போதும் பள்ளிக்கு செல்லாம காட்டுக்குள் சுற்றி திரிந்து தூங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த காட்டு வழியாக தினமும் ஒரு கழுதை பாரம் சுமந்து சென்று கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த கழுதை அவனை பார்த்து கேட்டது, "நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாமல் தினமும் இங்கே இருக்கிறாய்?" அந்த பையன் சொன்னா, "பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், வீட்டு பாடம் எழுதணும், எவ்வளவு வேலை தெரியுமா? ஆனா நீ பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற. உனக்கு ஒரே வேலைதான்." அதை கேட்ட கழுதை சோகமாக அழுதது. பையன் கேட்டான், "ஏன் அழுகிறாய்?" நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா? நீயே ஒரு நாள் கழுதையாக இருந்தால்தான் புரியும். அது ஒன்றும் சொல்லாமல் தன் வேலையை செய்யப் போனது. மறுநாள் மீண்டும் இருவரும் சந்தித்தார்கள். பையன் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தான். கழுதை அவனை கவனிக்காமல் சென்றது. அடுத்த நாள் பையன் கழுதையை எதிர்பார்த்து காத்திருந்தான். "ஏய் கழுதா, நில்! உனக்கு மட்டும் வேலை இல்லை, எனக்கும் இல்லையே?" என்று சிரித்தான். கழுதை கேட்டது, "ஏன் சிரிக்கிறாய்?" பையன் சொன்னான், "நான் படிக்காமல் இருந்தாலும் கவலை இல்லை." பின்னர் சொன்னான், "நாம் இருவரும் இடம் மாற்றிக் கொள்ளலாமா? நான் கழுதையாக, நீ பையனாக?" கழுதை சிரித்தது. "எப்படி சாத்தியம்?" பையன் சொன்னா, "என்னிடம் ஒரு மாயக்குச்சி இருக்கு. நான் இதை வைத்து விளையாடினேன். மரத்தில் இருந்த மாம்பழம் கீழே விழுந்தது. பல விஷயங்களை இதனால் செய்தேன்." கழுதை ஆச்சரியமாக பார்த்தது. பையன் சொன்னான், "சரி, இப்போ மாற்றிக்கலாமா?" கழுதை சம்மதித்தது. பையன் அப்ரகடுப்ரா என்று சொன்னவுடன் இருவரும் உருவம் மாறினார்கள். கழுதையாக மாறிய பையன் பண்ணைக்குச் சென்றான். இனி பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று நினைத்தான். ஆனால் முதலாளி அவனை அடித்து அதிக பாரம் சுமக்க வைத்தான். சாப்பாடும் சரியாக கிடைக்கவில்லை. அவன் தினமும் கஷ்டப்பட்டு அழுதான். ஒரு நாள் இருவரும் மீண்டும் காட்டில் சந்தித்தார்கள். கழுதையாக இருந்த பையன் அழுதான். "எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது." பையனாக இருந்த கழுதை சொன்னது, "நான் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பள்ளிக்குச் சென்று நல்லபடி படிக்கிறேன்." பையன் கேட்டான், "நாம் மீண்டும் பழையபடி மாறலாமா?" கழுதை சொன்னது, "ஒரு நிபந்தனை. இனிமேல் நீ நன்றாக படிக்க வேண்டும்." பையன் உடனே ஒப்புக்கொண்டான். மீண்டும் அப்ரகடப்ரா என்று சொல்ல இருவரும் தங்கள் இயல்பான உருவத்திற்கு திரும்பினார்கள். பையன் சொன்னா, "நீ ரொம்ப பாவம், உன்னை அடிக்கிறாங்க." கழுதை சிரித்துக்கொண்டு மறைந்தது. அந்த நேரத்தில் பையன் கையிலிருந்த மாயக்குச்சியும் மறைந்தது. அப்போது ஒரு மாமரம் பேசினது. "குழந்தையே, படிக்காமல் இருக்கும் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கத்தான் இதை செய்தோம்." பையன் அதிர்ச்சியடைந்தான். "எனக்கு புரிந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள்" என்று சொல்லி வீட்டிற்கு பாய்ந்தான். "அம்மா, அப்பா" என்று கூப்பிட்டான். அவர்கள் கேட்டார்கள், "என்ன ஆனது?" பையன் சொன்னான், "என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் நன்றாக படிப்பேன்." அம்மா அன்பாக சொன்னாள், "என் பையன் நல்ல பையன்தான்." அப்பா சிரித்துக்கொண்டு, "சரி, போதும், முதலில் சாப்பிடுவோம்" என்றார். மூவரும் மகிழ்ச்சியாக சேர்ந்து சாப்பிட்டார்கள்.